ஹலோ விவஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் அரகன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெள்ள பார்க்க போறோம். இந்த அரகன் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு 3ஆம் ராஜேந்திர சோழன் காலத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பீரியட்ல முதலாம் வேங்கை மன்னன் அப்படிங்கிறவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்கள்ல மூத்த பையன் நல்ல வீரனா இருந்திருக்கிறான். 2வது பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழையா ஊர கண்டா முதுக காட்டக்கூடிய ஒரு கோழையா இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் பேர் தான் முதலாம் அதிகன். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒரு சித்தர் கிட்டக்க ஒரு வரம் கேட்கிறாரு. அது என்ன வரம் கேட்டாரு அப்படிங்கிறதுல ஒரு சஸ்பென்ஸ வச்சு இந்த கதைய ஸ்டார்ட் பண்றாங்க படத்தோட ஹீரோ கிட்டக்க இருந்து. நம்ம ஹீரோ பேர் தான் சரவணா. நம்ம ஹீரோயின் பேர் மகிழ்நிலா. இவங்க 2 பேருமே யாருமே கிடையாது. இவங்க 2 பேர்ல இப்போ நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும், நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு 75,000 ஒருத்தங்கள கேர் டேக் பண்றதுக்கு 75,000 சம்பளம் குடுக்குறாங்க. இந்த வேலைக்கு நீ போணுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ கேட்கறாரு. ஆனா இந்த வேலை கிடைச்சு நல்ல சம்பளம் வந்துச்சுன்னா, நீ சொல்லக்கூடிய அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட இந்த அமௌண்ட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பண்ணி சொல்லியிருக்க படம் தான் இந்த இந்த அரகன் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் என்ன கதை, அதுல பார்த்தீங்கன்னா, அந்த வரம் என்ன வரம் கேட்டாரு அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரிய வச்சு மட்டும் தான் படத்த ரன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ல இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு அப்புறம் படம் செமையா பிக்கப் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் குட் வைப்ல ஒரு லவ் ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ சரவணனுக்கும் மகிழ்நிலாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் போர்ஷன்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஒட்டி வரும்போது ஒரு ட்விஸ்ட் வருதுல்ல, அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னடா 2 மாசம் இங்க இருந்துட்டாங்க, 3 மாசம் இங்க இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுறீங்களே, இதெல்லாம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சுத்தமா புரியவே இல்லாத மாரி தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பா உங்கள என்டர்டெயின் பண்ணும். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய போர்ஷன்ஸுமே ரைட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதுல அந்த மன்னர் சித்தர்கிட்டக்க என்ன வரம் கேட்டாரு, அந்த வரத்த பண்ணணும்னா எந்த மாரியான ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும், இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு தான் அதிக ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஸோ அந்த ஸ்கோப்ப அந்த ஹீரோயின் நடிச்சவங்க சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவா நடிச்சவரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இத தாண்டி சின்ன சின்ன கதாபாத்திரத்துல வரக்கூடியவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான படம் தான். டயலாக்ஸ் வைஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா எழுதியிருந்தாங்க. ஒரு சில டயலாக்ஸ்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல தெரியல அப்படின்னாலும், போக போக அதுக்கான மீனிங்ஃபுல் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸும் பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஷாட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா படம் முடியும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்க தாண்டுனீங்க அப்படின்னா தான், செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த படத்த கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த அரகன் திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.